அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளோடும் இந்த மாதம் முழுவதும் இருந்து நம்முடைய அனைத்து சூழ்நிலைகளிலும் நமக்கு அவர் போதுமானராக இருப்பாராக. இந்த நாளிலே தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்கின்படி இது மிஷன் சண்டே, மிஷனரி ஞாயிறு என்று கொண்டாடப்படுகிறது. இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தில் அதனுடைய பொதுச் செயலராக பணியாற்றும்படியான கிருபையை ஆண்டவர் எனக்கு முந்தைய நாட்களிலே தந்திருந்தார். ஆகவே மிஷனரி பணியினுடைய முக்கியத்துவத்தையும் மிஷனரிகளுடைய பங்களிப்பையும் நான் அதிகமாக அறிந்தவன். ஆகவே இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய நாடி துடிப்பை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே வாசிக்க கேட்ட திருமறை பகுதியிலிருந்து சுருக்கமாக நாம் சிந்திக்க ஆயத்தப்படுவோம். ஆகவே இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மிஷன் ஷேரிங் காட்ஸ் பெயின், கடவுளின் வலியை பகிர்ந்து கொள்ளும் அருட்பணி. வாட் இஸ் மிஷன்? மிஷன் இஸ் ஷேரிங் காட்ஸ் பெயின். இறைவனுடைய வலியை நாம் உணர்ந்து கொள்வது இருக்கிறதே, அதுதான் இறைபணி அல்லது அருட்பணி என்று பொருள்படும். ஆகவே இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதிகளின் அடிப்படையில் ஆண்டவருடைய வலி என்ன, ஆண்டவர் எதை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இந்த மிஷன் என்ற வார்த்தை இது ஒரு மிலிட்டரி டர்ம். இது இராணுவத்திலே பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். இந்த சொல்லினுடைய பொருள் என்னவென்றால், எதிரியினுடைய கொத்தளத்தை உடைத்து நொறுக்கிவிட்டு மறுபடியுமாக திரும்பி வருவது. டு கோ அண்ட் டெஸ்ட்ராய் த எனிமி கேம்ப், தட் இஸ் கால்ட் மிஷன். ஆனால் திருமறையிலே நாம் மிஷன் அல்லது பணி என்று சொல்லும் பொழுது அதற்கு வேறு விதமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். லத்தீன் மொழியிலே மிஸ்ஸியோ தே என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த மிஸ்ஸியோ தே என்பதற்கு இறை பணி, இறைவனுடைய பணியை செய்து முடித்தல் என்று பொருளாகும். ஆகவே இறைவனுடைய பணியை செய்வது, அருட்பணியை செய்வதை குறித்து திருமறையின் வெளிச்சத்தில் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது நாம் வாசிக்க கேட்ட முதலாவது திருமறை பகுதியில் ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 1-10 வரை உள்ள வசனங்களை வாசித்தோம் அல்லவா? அதில் அருமையான ஒரு சூழ்நிலை வருகிறது. வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், இந்த ஏசாயா புத்தகத்தினுடைய முதல் அதிகாரமாக இருந்திருக்க வேண்டும். என்றால் இந்த பகுதியினுடைய சம்பவத்துக்கு பின்பதாகத்தான் ஏசாயா தன்னுடைய அருட்பணி ஊழியத்தையே துவங்குகிறார். இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் மிகவும் அழகாக அது ஒரு முன்னணியத்தோடு அங்கே துவங்குவதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்று அங்கே அதனுடைய இன்ட்ரடக்ஷனை கொடுக்கிறார். எப்பொழுது இந்த தரிசனத்தை அவர் காண்கிறார்? உசியா என்ற ராஜா மரணமடைந்த நாட்களிலே என்று நாம் அதை வாசிக்கிறோம். ஏசாயாவுடைய புத்தகத்தை நீங்கள் கவனமாக வாசித்து பார்ப்பீர்களானால் இந்த ஏசாயா, உசியா, யோதாம், ஆகாஸ் மற்றும் எசேக்கியா ஆகிய 4 மன்னர்கள் காலத்திலே இறைவாக்கினராக பணியாற்றியவர். 4 மன்னருடைய காலத்திலும் ஆண்டவருடைய திருவாக்கை கலப்படம் இல்லாமல் ஆண்டவருடைய வலியை புரிந்து கொண்டவராக ஜனங்களுக்கு அவர் எடுத்து கூறியவர். ஆண்டவருடைய வலியை அவர் எங்கே புரிந்து கொள்கிறார்? ஆண்டவருடைய தரிசனத்தை பார்க்கும் அந்த சூழ்நிலையில் உசியா ராஜா மரணமடைந்த அந்த வருடத்தில் ஆண்டவருடைய தரிசனம் இந்த ஏசாயாவுக்கு உண்டாகிறது. ஆண்டவருடைய தரிசனத்தினாலே பாதிக்கப்பட்ட இந்த மனிதன் எதை பார்க்கிறார்? உயரமும் உன்னதமான பர்வதத்திலே ஆண்டவர் இருப்பதையும், கேராபீன்கள் அவரை வணங்குவதையும், பரிசுத்தமாக இருப்பதையும், அவருடைய வஸ்திரத்தங்களால் ஆலயமெல்லாம் நிறைந்திருப்பதையும் அவர் பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு நிற்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த பெருக்கில அவர் தன்னுடைய இயலாமையை பார்த்து வெதுப்பினவராக, ஆச்சரியப்பட்டவராக காணப்படுகிறார். அப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே உடனடியாக நடைபெறும் ஒரு காரியம் என்ன? நாம் என்ன வாசிக்கிறோம்? 5வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் ஐயோ அதமானேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பரிசுத்தத்தை பார்க்கிறார். பார்த்த மாத்திரத்தில் அவருடைய வாழ்க்கையில வரும் முதலாவது ரியாக்ஷன் என்னவென்றால், நான் அதமானேன். ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர், இந்த ஆண்டவருக்கு முன்பாக நிற்பதற்கு நான் தகுதியற்றவன் என்ற அவருடைய நிலையை அவர் உணர்ந்து கொள்கிறார். அதன் பிறகு ஆண்டவருடைய அருள் வாக்கு அவருக்கு வருகிறது. ஆண்டவர் அவரை தொடுகிறார்,
அவரை சுத்தப்படுத்துகிறார், அவரை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டவருடைய அருள்வாக்கு வருகிறது 8வது வசனத்தில். அதுதான் நம்முடைய தியானத்தினுடைய மையமான வசனம். அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று ஆண்டவருடைய சத்தம் அவனுக்கு கேட்கிறது. அதுக்கு மறு உத்தரவாக என்ன சொல்கிறான்? இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்று ஏசாயா சொல்வதாக திருமறையிலே நாம் இங்கே காண்கிறோம். ஒருவேளை இந்த உசியா ராஜா மரணம் அடைந்த காலத்திலே ஏன் இந்த தரிசனம் இவருக்கு வந்தது, நாட்டினுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது என்பதை ஒருவேளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 நாளாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரத்தை திரும்பி வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை எங்கள் வீட்டில் போய் நீங்கள் இதை வாசித்து பார்க்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். பல நேரங்களில் ஆலயத்துக்கு வந்து ஏதோ ஒரு அரை மணி நேரம் அருளரையை கேட்டுவிட்டு அது போதும் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. வேத வசனத்தை உண்மையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் இதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் வீடுகளுக்கு சென்ற பொழுதும் நீங்கள் சாப்பிடுவீங்களோ சாப்பிட மாட்டீங்களோ, வேதத்தை எடுத்து வாசியுங்க. வேத புத்தகம் அது நமக்கு உணவை போன்றது, அது நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடியது. இந்த பகுதியில் மிகவும் அழகாக அந்த பின்னணியத்தை நாங்கள் வாசிக்கிறோம். என்ன இந்த பின்னணியம் என்ன சொல்லுகிறது? 16 வயதில் ஆண்டவர் ஒரு மனிதனை யூதாவினுடைய ராஜாவாக தெரிந்து கொள்கிறார். அவனுடைய பேர் என்ன? உசியா. உசியா என்ற ராஜாவை சிறு பையனாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்கிறார். ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவனை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? 4வது வசனத்தில் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை அவன் செய்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. கடவுள் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் தன் இளம் வயதிலேயே ஆண்டவருடைய ஊழியத்திற்கு வருகிறான். இவன் ஆண்டவருக்கு பிரியமானவைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். He started doing things that pleases God. அதனுடைய விளைவு என்ன? 5வது வசனத்துடைய பின்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார் என்று எழுதியிருக்கிறது. God made all the things that he did prosperous. நம்ம எல்லாருக்கும் அதுதானே ஆசை இல்லையா? நாம் செய்கிற தொழிலிலே, நாம் வேலை பார்க்கிற இடங்களிலே, நாம் படிக்கிற இடங்களிலே, எங்கே இருந்தாலும் நம்ம நம்பர் 1 இருக்கணும், நம்ம எல்லாம் உயர்ந்து இருக்க வேண்டும், கீர்த்தி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு ஆசை. ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களை ஆண்டவர் அப்படித்தான் உயர்த்துகிறார். நீங்கள் சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். ஆண்டவருக்கு பயந்தவர்கள் ஒரு நாளும் அசிங்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவருக்கு பயந்தவர்கள் ஒரு நாளும் கீழ்ப்பட்டு போனதில்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை உயர்த்தும் பொழுது நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதைத்தான் உசியாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் அவனுடைய காரியங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். அப்படி செய்து கொண்டே இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? 15வது வசனத்தினுடைய பிற்பகுதியை நீங்கள் வாசிப்பீர்களானால், அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று என்று வேதம் சொல்கிறது. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அவனை பலப்படுத்துகிறார், அவனை பேரை பெருமைப்படுத்துகிறார். உலகமெல்லாம் அவன் பேரை சொல்லுகிறது. ஐயா, இந்த ராஜா சிறு பையனாய் இருந்தாலும் அற்புதமாய் ஊழியத்தை செய்கிறார் ஐயா. மறுபடியுமாக யூதாவிலே சீர்கெட்டு போன மத சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து ஆண்டவரை கனப்படுத்தும்படியான ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய கீர்த்தி எங்குமாக பரவிற்று என்று பார்க்கிறோம். அப்பொழுதுதான் பிரச்சனையே வருது. மனுஷனுக்கு வரும் பெரிய சோதனை அவனுடைய புகழ்ச்சியே என்று வேதம் சொல்கிறது. கடவுள் உன்னை உயர்த்துவாரானால், கடவுள் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பாரானால், கடவுள் உன் பேரை பெருமைப்படுத்தியிருப்பாரானால், கடவுள் உன் வியாபாரத்தை ஆசீர்வதித்திருப்பாரானால், கடவுள் நீ வேலை செய்கிற இடத்துல உன்னை மேலாக வைத்திருப்பாரானால், நீ படிக்கிற இடங்களிலே மற்றவர்களை காட்டிலும் நன்றாய் படித்து பேர் வாங்குவாயானால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை என்றாவது திருடிக் கொள்ளலாம் என்று நினைப்பாயானால் கடவுளுடைய சாபம் உன் வாழ்விலே வரும். அது ஊசியா என்ற ராஜாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அடுத்த வசனத்திலேயே நம்ம வாசிக்கிறோம். 16வது வசனத்தில், அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான் என்று பார்க்கிறோம். கடவுள் அவனை உயர்த்துகிறார். கடவுள் அவனுக்கென்று ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார். ஒரு ராஜாவாக அவனுக்கு பல அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். அவனுக்கு அற்புதமான காரியங்களை செய்வதற்கு, தேசத்திலே அவன் நினைத்ததெல்லாம் செய்வதற்கு அவனுக்கு வலிமையை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆலயத்தை கொடுத்த அந்த அதிகாரத்தை ஆசாரியர்களிடத்தில் தான் அந்த நாட்களிலே கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நாட்களிலே நாம் சொல்கிறது போல அனைத்து மக்களும் இறை மக்களும் என்ற அந்த தாற்பயம் அந்த நாட்களிலே இல்லை. ஆண்டவர் சிலரை ஆசிரியப்படிக்காக, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக பிரித்து வைத்திருந்தார். ஆனால் இந்த உசியா, நான் ராஜா, நான் நினைத்தால் நான் அப்படி பண்ணுவேன், என் பேர் உலகமெல்லாம் தெரியும் என்று மமதை கொண்டவனாக, திமிர் கொண்டவனாக,
ஆண்டவருடைய காரியங்களிலே அவன் தலையிடக்கூடாத விஷயத்திலே அவன் தலையிட்டதினாலே தேவனுடைய கரம் அவன் மீது வந்தது. அதனுடைய விளைவு என்ன? பின்னாக இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவன் குஷ்டரோகம் கண்டு அவன் விலக்கி வைக்கப்பட்டான். அவன் மரித்த பொழுது கூட ராஜாக்களுடைய கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணவில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை உயர்த்தும் சூழ்நிலையிலே ஜாக்கிரதையாக இருக்க நாம் கற்றுக்கொள்வோம். Let us be very careful to lead our lives in a godly way when God lifts us. Let us not think that we have all the power and do whatever we want. பல நேரங்களில் நாம் இதை ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். சென்னையில் ஒரு ஆயர் இருந்தார். சபையில் ஒரு குழப்பம் வந்தது. அப்பொழுது சபை ஆராதனை முடிவதற்கு முன்பதாகவே ஒரு மனிதர் எழுந்திருந்து அவருடைய கைகளை நீட்டி, யோ ஜாக்கிரதையாக இருக்கியா, என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வீட்டுக்கு போனார். ஆனால் போனவர் திரும்பி வரல. 2வது தடவை அடுத்த வாரம் அவருடைய பணம் தான் வீட்டுக்குள்ளே வந்தது. இங்கேருந்து புறப்பட்டு போனவர் வீட்டில் போய் பாரலிட்டிக்ஸ் ஸ்டோக் வந்து படுத்தவர் தான், முடிஞ்சது அவர் கதை. அவர் மரித்து போனார். அவருடைய சடலத்தை தான் கொண்டு வந்தார். பல நேரத்தில் நினைக்கிறோம், இந்த ஊழியங்களை குறித்து, ஊழியத்தின் காரியத்தில் செய்யும் பொழுது, கடவுளுடைய காரியங்களை செய்யும் பொழுது ஏனோதனோ என்று எடுத்துக்கொள்கிறோம். இது எனக்கு நான் பெரிய ஆள், என்னால் அதை செய்ய முடியும், எதை செய்ய முடியும். உங்களால் ஒன்றும் முடியாதுங்க. கடவுளுடைய காரியத்தில் விளையாடி பார்ப்பீர்களானால் நீ அதனுடைய கான்சிக்வன்ஸஸ், அதனுடைய பலனை நீ அனுபவிப்பாய். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இறைவனுக்கு எடுத்த காரியங்களில், இறைவன் நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்த காரியங்களை குறித்து மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த உசியா ராஜா செய்யக்கூடாததை அவன் செய்ததினாலே குஷ்டரோகியாகி போயினான். ஆக இந்த செய்தி எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அங்கே ஏசாயா போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த தரிசனத்தை அவனுக்கு கொடுக்கிறார். ஒருவர் சொல்லும் பொழுது அதை சொல்லுகிறார், ஏசாயா மேல் நோக்கி பார்த்தான், தேவனை அவன் கண்டான். அவன் உள்நோக்கி பார்த்தான், தன்னையே கண்டான். அவன் சுற்றிலும் பார்த்தான், தேவையை கண்டான் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ஆண்டவருடைய வலியை, ஆண்டவருடைய மன கஷ்டத்தை, நான் யாரையெல்லாம் நம்பி இந்த பொறுப்பை கொடுத்தேனோ அவர்களெல்லாம் என்னுடைய பொறுப்பிலிருந்து தவறிவிட்டார்களே என்று சொல்லி வேதனையோடு ஆண்டவர் இந்த நாளிலே நம்மத்திலே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். திருமறையின் பல பகுதிகளை நீங்கள் இந்த ஏசாயா முழுவதுமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். அவன் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் விரோதமாக இறைவாக்கு சொல்வதை பார்க்கிறோம். மற்ற தேசங்களுக்கு வரும் நியாய தீர்ப்பை குறித்து சொல்கிறார். தேசத்தின் எதிர்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார். ஜனங்களின் பாவத்துக்கு வரும் பலனை குறித்து சொல்கிறார். அது மாத்திரமல்ல, உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வருவதை குறித்தும் அங்கே முன் அறிவித்திருப்பதை ஏசாயா 9வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே இப்படி அருமையான ஒரு தீர்க்கன் ஆண்டவருடைய அழைப்பை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டவனாக கொஞ்சம் கூட அதில் தளர்ந்து விடாமல் சத்தியத்தை சத்தியமாக போதித்தான். நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் அங்கே ஜனங்களுடைய பிரச்சனை என்ன? அந்த நாட்களிலே உசியா மரணம் அடைந்த நாட்களில் ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருந்தது? ஏசாயா 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த நிலைமையை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அதில் 2வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம், எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். கடவுளுடைய பிள்ளைகள், அவருடைய நாமத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே தான் இந்த ஆலயத்தில் இருக்கிறோம். ஆனால் நாம் இன்று ஆலயத்துக்கு வந்திருக்கிறது என்ன? ஆண்டவரை கனப்படுத்துவதற்காக, ஆண்டவரை மையப்படுத்துவதற்காக நாம் வந்திருக்கிறோம். ஏன்? ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாக சொல்லும் பொழுது, அந்த நாட்களில் வந்த மக்களை குறித்து சொல்லும் பொழுது, நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். எவ்வளவு நேரம் நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் அந்த 4வது வசனத்துடைய பின்பகுதியில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலரின் பரிசுத்தத்திற்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலே, திடப்படுத்தல் பட்ட நாளிலே நாம் ஆண்டவருக்கு முன்பாக நாம் தீர்மானம் செய்கிறோம், ஆண்டவரே உம்மை என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு திருச்சபையிலே அங்கமாகிறோம் என்று சொல்லி அவருடைய பிள்ளைகளாக மாறி இந்த திருச்சபையின் அங்கமாக மாறிவிடுகிறோம். ஆனால் காலப்போக்கில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியம் என்ன? ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்து அவருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போகிறோம். அதைத்தான் அந்த நாளின் சூழ்நிலையில பார்க்கிறோம். இன்னும் 10வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, சோதோமின் அதிபதிகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கொமோராவின் ஜனமே தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஜனங்கள் செவி கொடுக்காமல் போனதை நினைத்து வேதனைப்பட்டவராய் அங்கே ஏசாயா தன்னுடைய கூக்குரலை உயர்த்தி அங்கே பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது.
எவ்வளவு தூரம் கர்த்தருடைய வேதத்தை விட்டு நாம் விலகி இருக்கிறோம்? கடவுளுடைய வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோமா? நம்முடைய காரியங்களை செய்யும் பொழுது, குடும்பத்தின் காரியங்களை செய்யும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோமா என்பதையெல்லாம் யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை ஏனோதானோ என்று இருப்போமானால் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபம் நமக்கு வரும். அதை நினைத்துக் கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே ஊழியர்கள் வந்து கர்த்தருவனை ஆசீர்வதிப்பதை பார்க்கிறேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்றெல்லாம் ஏதோ ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் கடவுள் அதை எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்படி எதிர்த்து இருக்கிறவர்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் உலக பிரகாரமான காரியத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையை செலவழித்த பலர் தங்களுடைய வாழ்க்கையிலே பல துயரமான நாட்களை கண்டிருக்கிறார்கள். சென்னையில் பணி செய்த பொழுது ஒருவர் இப்படி ஒரு செய்தி கடவுளுடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு நான் சொல்லி முடித்த பின்பு என்னிடத்தில் வந்து சொன்னார், ஐயா 6 நாட்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்துவிட்டு 7வது நாள் ஆலயத்தில் வந்து உட்காருகிறோம். ஏதோ ஆண்டவர் ஆசீர்வதிப்பான்னு 2 வார்த்தையை சொல்கிறத விட்டுட்டு நீ என்னையா நீ பசங்கம் பண்ணிட்டு இருக்கிற? என்னை பார்த்து சொன்னார்கள், என்ன ஒரு பெரிய ஊழியம் பண்ணிட்டு இருக்கிற, நீ ஆறுதலாக பேச வேண்டும் என்று சொன்னார். இன்று அவருடைய குடும்பத்தை நான் பார்க்கும் பொழுது சீரழிந்து விட்டது. ஒரு பிள்ளைகளும் உருப்படி இல்லை, தருதலைகளாய் போய் குடும்பமே நாசமாய் போய்விட்டதை பார்க்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் பேசுவாரானால் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆசீர்வாத வார்த்தைகளை யாரோ நம்முடைய காதிலே ஒப்பாரி வைத்து விட்டு போக வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதத்திற்கு ஜனங்கள் விலகி போய் கோபம் உண்டாக்கி விட்டார்கள் என்று அவர் சொல்லுகிறார். பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம், நான் காணிக்கையை கொடுக்கிறேன், என்னுடைய தசமபாகத்தை ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறேன், நான் ஒரு பெரிய தொகையை மிஷனரி ஊழியங்களுக்கு கொடுக்கிறேன் என்று நாம் நினைக்கிறோம். கொடுப்பதெல்லாம் நல்லதுதான். நீ கொடுப்பதினாலே நீ கடவுளுடைய பிள்ளையாக மாறிவிட முடியாது, கொடுப்பதினாலே கடவுளுடைய ராஜ்யத்துக்கு போய்விட முடியாது என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும். 13வது வசனத்தில், 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்புகளையும் ஓய்வு நாட்களையும் சபை கூட்டங்களையும் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். நாம் கொடுக்கும் காணிக்கைகள், நம்முடைய பண்டிகைகள், ஆசரிப்புகள், நாம் நினைக்கிறோம் இவைகளை செய்வதனாலே, இதற்கு அள்ளி கொடுப்பதினாலே ஆண்டவர் மனம் கொழிந்து விடுவார் என்று. அல்லவே அல்ல. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறார். உன் பணத்தை வைத்து, உன்னுடைய சக்தியை வைத்து நீ ஆண்டவரை திருப்திப்படுத்தலாம் என்று நினைப்பாயானால் நீ பரிதாபத்துக்குரியவன். ஆகவே அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அங்கலாய்ப்பு ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறது. ஏசாயா 30வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் சொல்லும்போது சொல்கிறார், இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்கிற மனதில்லாத புத்திரவுமாய் இருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்களாம், ஊழியக்காரங்களை பார்த்து, ஐயா நீ நினைச்சதெல்லாம் பைபிளில் இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு பேசாத, எங்களுக்கு ஆசையாக இருக்கிறது, எங்களுக்கு சுகமாக இருக்கிற சில வார்த்தைகளை பேசு என்று சொல்லுகிறார்களாம். யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியாக சொல்லுங்கள் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவருக்கு இது வேதனையாக இருக்கிறது. பரிசுத்தரை எங்களுக்கு முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள், கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்லாதீங்கயா என்று சொல்லுகிறார்கள். அது எனக்கு வேதனையாக இருக்கிறது. ஏசாயாவே, யாரை நான் அனுப்புவேன்? இந்த ஜனங்களை எல்லாம் மீட்பதற்கு சபைக்கு உள்ளும் சபைக்கு வெளியிலும் எத்தனையோ பேர் இன்று முரட்டாட்டமாக இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் சந்திப்பதற்கு ஏசாயாவே, யாரை நான் அனுப்புவேன்? யாரின் காரியமாய் போவான்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களிலே சிலரை ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கலாம். என்னுடைய திருச்சபையை சுத்திகரிப்பதற்கு, என்னுடைய ஆலயத்தை பரிசுத்தமாக்குவதற்கு யாரை அனுப்புவேன் என்று நான் அங்கலாய்ப்போடு இருக்கிறேன். என்னுடைய ஜனங்கள் வசனத்தை விட்டு வழிதவறி போய்விட்டார்கள். அவர்களை எல்லாம் மறுபடியும் வழி திருப்பி நானே தெய்வம் என்பதை கண்டுகொள்வதற்காக ஆசையாக இருக்கிறேன். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? பல நேரங்களில் திருச்சபையில் ஆயர்கள் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை என்று சொல்கிறோம். நம்முடைய குடும்பத்திலிருந்து எத்தனை பேரை ஊழியத்துக்கு அனுப்புவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம்? ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் போவதற்கு ஆயத்தமாக இல்லாவிட்டால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? நானும் என்னுடைய மனைவியும் எங்களுக்கு ஒரே மகனாக இருந்தாலும், ஆண்டவரே அவன் மரிக்கும் வரை உம்முடைய ஊழியத்தை ஏதாவது விதத்தில் செய்ய வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளை நம்ம ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறோமா? ஊழியத்துக்கு அனுப்பாமல் நம்ம மற்றவங்களை மட்டும் தான் கை காட்டிகிட்டு இருக்கிறோம். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அந்த ஊழியக்கார் சரியில்லை என்று கை காட்டுகிறோம். நாம் நம்முடைய ஊழியத்துக்காக என்ன அர்ப்பணிப்பு செய்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அது ஏசாயாவுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு. இரண்டாவதாக நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10லிருந்து 18 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அனனியா என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். பல
அனனியாக்கள் வேதத்தில் வருகிறார்கள். சிலர் சொல்கிறார்கள் ஏறக்குறைய 10 முறை அனனியா என்ற பெயர்கள் வருகிறது என்று. ஆனால் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற அனனியா ஒரே ஒரு முறை தான் குறிப்பிடப்படுகிறார். அதை 2 இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10 முதல் 17 வரை உள்ள வசனங்களில் இன்று வாசிக்க கேட்ட பகுதியில் அந்த அனனியாவை பற்றி நாம் வாசிக்கிறோம். அந்த அனனியாவை குறித்து அப்போஸ்தலன் சாட்சி கொடுக்கும் பொழுது 22வது அதிகாரம் 12வது வசனத்தில் பவுல் சொல்லும் பொழுது சொல்கிறார், அனனியா என்னும் ஒருவன். அவ்வளோதான் அவனுக்கு டைட்டில். ஒருவேளை நம்மளில் பலர் கேட்கலாம், நான் யாரையா, நான் ஒன்று பைபிள் காலேஜுக்கு போகல, நான் படிக்கலை, நான் அப்படி தெரியாது, எனக்கு அது தெரியாது, இது தெரியாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு மனுஷனை தான் பார்த்து சொல்லுகிறார், அனனியா என்னும் ஒருவன். 9வது வசனத்தில் அனனியா என்னும் பேருள்ள சீஷன். அவனுக்கு அப்போஸ்தலனும் கிடையாது, அவனுக்கு பெரிய பட்டம்லாம் கிடையாது, அவர் கண்காணி அது இது பாஸ்டர் ப்ராஃபட் எந்த விதமான டைட்டிலும் கிடையாது. அவனை பற்றி போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லும் பொழுது அனனியா என்னும் சீஷன் என்று அங்கே சொல்லுகிறார். பவுல் அடிகிறார் அவரை பற்றி சொல்லும் பொழுது அனனியா என்னும் ஒருவன் என்று சொல்கிறார். 1000 ஒருவனை போல அவனும் ஒருவன், ஒரு சாதாரண ஒரு மனிதன். இந்த மனிதனுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருந்ததினாலே ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்வதற்கு சவுல் என்னும் ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்துவதற்கு அவனை கருவியாக அவர் உபயோகப்படுத்தார். இதில் ஆண்டவருடைய வேதனை என்ன? பவுல் என்பவன் அவன் அதிகமாக வேதத்தை கற்றவன், உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவன், ரோம குடிமகன், அதிகமாக கற்றவன், பண வசதிகளை உடையவன், திருச்சபையை துன்பப்படுத்துவதற்காக அதிகாரியிடத்திலிருந்து கடிதத்தை பெற்றவன், ஸ்தேவான் என்னும் கடவுளுடைய சீடனை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தவன். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். கடவுளுடைய பிள்ளைகளை கொலை செய்வதற்காக எத்தனித்துக் கொண்டிருந்தவன். ஆண்டவருக்கு அது வேதனையாக இருக்கிறது. ஒருவேளை கடவுளுடைய ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது நமக்கு வேதனைகள் துன்பங்கள் வரும் பொழுது நாம் நினைக்கிறோம் இதை குறித்து கவலைப்படுவதற்கு யாருமே இல்லை என்று. ஆனால் ஆண்டவர் அதை குறித்து அக்கறை கொள்கிறார். இறைமக்கள் துன்பப்படும் பொழுது, கிறிஸ்தவர்களை அடித்து அவன் துன்பப்படுத்தும் பொழுது ஆண்டவர் வேதனை கொள்கிறார். ஆகவே தமஸ்குவுக்கு செல்லுகிற வழியில சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சவுலே, நீ ஏன் என்னை கடினப்படுத்துகிறாய்? முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமா? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் என்று சொல்லி அவருடைய வேதனையை அங்கே வெளிப்படுத்துகிறார். அவன் கண்கள் குருடாகிறது. பின்பு ஆண்டவர் அந்த தமஸ்குவில் இருந்த இந்த அனனியா என்னும் ஒருவனை, அனனியா என்னும் ஒரு சீடனை, நம்ம எல்லாரும் சீடர்கள் அல்லவா, அந்த சீடர்களில் ஒருவரை, யாரோ ஒருவரை, அந்த ஒருவர் நீங்களாக கூட இருக்கலாம். பவுல் போன்ற ஊழியக்காரர்கள் உருவாகி வருவதற்கு நீங்களும் நானும் ஒரு அனனியாவாக இருக்கலாம். ஆண்டவர் அந்த சாதாரண மனிதனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறார், அனனியாவே. உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவரே, இதோ அடியேன், ஹியர் ஆம் மை லார்ட். ஆண்டவர் பேசுகிறதை கேட்கிற செவிகளுடைய ஒரு மனிதன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாரானால் அதை கேட்கும் செவி உங்களுக்கு இருக்கட்டும். ஆண்டவரே, இதோ அடியேன் என்று சொல்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ போய் இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அனனியான்னு ஒருத்தர் வருவான்னு, நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு என்று சொல்கிறார். உடனே இவருக்கு ஒரு சின்ன ஒரு பயம் வந்து, ஆண்டவரே, இவன் எல்லா இடத்துல இருந்து நிருபங்களை பெற்றுக்கொண்டு வந்து கிறிஸ்தவர்களை எல்லாம் துன்பப்படுத்துகிறானே, சபையை துன்பப்படுத்துகிறவன் ஆயிட்டே என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்ல, அதை பற்றி நீ கவலைப்படாத, அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், பெரிய பணிக்காக அவனை நான் தெரிந்து கொண்டேன், நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு என்று சொல்கிறார். அனனியா போய் அவனுடைய தலைகளை கை வைத்து ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறார், சகோதரனாகிய அனனியாவே என்று அவன் சொல்கிறதை பார்க்கிறோம். கைகளை வைத்து ஜெபிக்கிறார். கண்களில் இருந்து செதில்கள் விழுகிறது. அதன் முதல் பவுல் பெரிய வித்தியாசத்தை கிறிஸ்தவ மார்க்கத்தில் உண்டாக்கினார் என்பது நாம் எல்லாரும் அறிந்த ஒரு காரியம். ஒருவேளை அனனியா அன்னைக்கு போயிருக்கும் பொழுது சவுல் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாய் வந்து எவ்வளவு பிரஜாதி மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பான் என்பதை குறித்து ஒருவேளை அவனுக்கு தெரிந்திருக்கார். இன்று நாம் வாசிக்கிற இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற 13 புத்தகங்களுக்கு சொந்தக்காரனாய் அவன் மாறுவான் என்பது ஒருவேளை அன்னைக்கு அந்த அனனியாவுக்கு அன்னைக்கு தெரியாது. ஆனால் அனனியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் யாருக்காவது சொல்ல வேண்டும் என்று கடவுள் உங்களோடு கூட பேசுவாரானால் பயப்படாமல், கவலைப்படாமல், சந்தேகப்படாமல் தயவு செய்து போய் ஆண்டவரை பற்றி அவர்களுக்கு சொல்லுங்கள். அந்த ஒரு நபரை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதைத்தான் நம்ம அந்த பகுதியில் வாசிக்கிறோம். அனனியா என்ற ஒரு சாதாரண மனிதனை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ற மனிதனை உருவாக்குவதற்கு அவனை பயன்படுத்தினார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில் ஆண்டவர் அங்கே 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 1 to 11 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது
வேறே 70 பேரை நியமித்து என்று போடப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக உபவாசத்தை வாசித்தீங்கன்னா அங்கே சீடர்கள் இடத்துல, அதாவது அப்போஸ்தலர் இடத்துல அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஊழியத்தின் காரியங்களை அவர் இடத்துல சொல்கிறார். ஆனால் இந்த 10வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது வேறே 70 பேரை, ஆண்டவரை பலர் அந்த நாட்களிலே பின்பற்றி வந்தார்கள். அவர்களில் 12 பேரை அவரோடு கூட இருக்கும்படியாகவும் அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செல்லும்படியாகவும் பிரித்தெடுத்தார். அவருடைய உடனடியான சீடர்கள் அல்லது அப்போஸ்தலர்கள் என்று அவர்களை அழைக்கிறோம். அதுபோக இங்கே 70 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை அவர் போகிற பட்டணங்களுக்கு முன்பாக போகும்படியாக அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். என்ன சொல்றாரு பாருங்க, 2வது வசனத்தில், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். The first instruction that God gives to people who were sent out for ministry, அவர்கள் முதலாவதாக செய்யும்படியாக பணிக்கப்பட்ட காரியம் என்ன? ஜெபியுங்கள். எதற்காக ஜெபியுங்கள்? ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த விட வேண்டும். பரந்த பாரத தேசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 1.4 பில்லியன் மக்கள் வாழ்கிறார்கள் இல்லையா? 140 கோடிக்கு மேலான மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு தேசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 1656 மொழிகள் நம்ம நாட்டில் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. தேவை உள்ள மக்கள் வாழ்கிற ஒரு தேசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை மொழியின் வகையாக இந்த நாட்டை பிரிப்போமானால் நாம் இதை நூற்றுக்கணக்கான நாடாக பிரிக்க முடியும். அப்படிப்பட்ட வேற்றுமையான மக்கள் வாழ்கிற ஒரு அற்புதமான ஒரு நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே தேவைகள் அதிகம் உண்டு, மூடத்தனங்கள் நிறைய உண்டு. இயேசு கிறிஸ்துவை அறியாததினாலே ஜனங்கள் பாவ வாழ்க்கைக்குள்ளாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவர்களை பார்த்து, இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் ஊழியக்காரர்களை அனுப்பும்படியாக நான் எப்படி இப்பொழுது உங்களை அனுப்புகிறேனோ அதுபோல் ஊழியக்காரர்கள் அனுப்பப்படும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். முதலாவது இன்ஸ்ட்ரக்ஷன். 2வது என்ன சொல்கிறார்? ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். யாருக்குள்ளே எப்படி அனுப்புகிறாராம்? ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே. ஓநாய்கள் ஆட்டுக்குட்டிகளை பட்சித்து போடும், அவைகளை பீரிட்டு போடும். ஆண்டவர் சொல்கிறார், ஊழியத்தை அனுப்பும் பொழுது உங்களை ரொம்ப வசதியாக வைத்திருப்பேன். உங்களுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாடி கார்டு இருப்பாங்க, AK-47 வச்சுட்டு நிற்பாங்க. நீங்கள் தைரியமாக போய் சொல்லணும். அப்படிலாம் இல்லை. நாங்கள் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக NMSல பணியாக இருக்கும் பொழுது நாங்கள் அலகாபாத்துக்கு சென்றிருந்தோம். அங்கே சென்றிருக்கும் பொழுது ஒரு ஊழியக்காரரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். நாங்கள் பேசின அதே கூட்டத்தில் அவரும் வந்து பேசிவிட்டு சென்றார். அதனால் அவர் வரும் பொழுது ஒரு 7 ஜீப்பில் வந்து ஃபுல்லாக கன்மேனோடு வந்து இறங்கினாங்க. அவர் நடுவில் இருந்து ராஜா மாதிரி இறங்கி வந்தார். ஒரு 5 நிமிஷம் பேசினார். பேசின உடனே திடீர்னு திரும்பி போய் அவருடைய ஜீப்பில் ஏறும்பொழுது சுற்றி ஃபுல்லாக AK-47 வச்சுட்டு வராங்க. நான் கேட்டேன், இது என்னையா இது, அரசியல் தலைவரா? இல்லை, அரசியல் தலைவரில் அவர் பாஸ்டர். இந்த பாஸ்டருக்கு இவ்வளவு பாதுகாப்பு தேவைன்னு அவர் நினைக்கிறாராக வைத்திருக்கிறார். பணம் நிறையா இருக்கிறது வைத்திருக்கிறார். எப்பொழுதுமே அவர் கையிலேயும் ஒரு ரிவால்வர் வைத்திருக்கிறார். யாராவது ரொம்ப அத்துமீறி போனால் அவர் போட்டுருவார் அப்படின்னாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை அனுப்பவில்லை. இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி சீர்கேட்டு போய் நம்முடைய பேரெலாம் கெட்டு போயிருக்கிறது. ஆண்டவர் எப்படி அனுப்புகிறாராம்? ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன். எங்கே அனுப்புகிறாராம்? பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகள் இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே உங்களை ஊழியம் செய்ய முடியாத அனுப்புகிறேன். நீங்கள் போய் ஆண்டவரை பற்றி உங்களுடைய வேலை ஸ்தலத்திலோ, தொழில் செய்கிற இடத்திலோ, உங்களுடைய வேலைக்காரர்களிடத்திலோ, உங்களுடைய அதிபதி இடத்திலோ நீங்கள் யார்கிட்டையும் போய் சொன்னாலும் ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு உங்களை சொல்ல மாட்டாங்க. உங்களை பற்றி இந்த நாட்களில் எவ்வளவு அவதூறாய் பேச முடியுமோ பேசுவார்கள். என்ன பிரச்சனையை கொடுக்க முடியுமோ கொடுப்பாங்க. தேவைப்பட்டால் உங்களை ஜெயிலில் போடுறதுக்கும் வேண்டிய வழிகளை எல்லாம் செய்வார்கள். அப்புறம் துண்டை காணும் துணியை காணும் போய் அப்ஸ்கண்டாக இருக்க வேண்டியதான். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இப்படிப்பட்ட இடத்துக்கு தான் உன்னை அனுப்புகிறேன். ஆண்டவருடைய இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு எத்தனை அன்பர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? பல காடுகளிலும் மலைகளிலும் ஊழியம் செய்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட மக்களுக்குள்ளாக செல்லும்படியாக, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செல்லும்படியாக ஆண்டவர் நம்மை அணைக்கிறார். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சிகளையும் கொண்டு போக வேண்டாம். அதனால் ஆண்டவர் பிறகு இதை மாற்றி இதெல்லாம் கொண்டு போங்கன்னு சொல்கிறாரு பின்னால். ஆனால் இதில் அவர் கற்றுக் கொடுக்குற காரியம் என்ன? நீ எதையும் நம்பாதே, உன் பணத்தை நம்பாதே, உன்னுடைய வலிமையை நம்பாதே, மற்றவர்கள் உன்னை தாங்குவார்கள் என்று நம்பாதே, என்னை நம்பி நீ ஊழியத்துக்கு போ என்று சொல்கிறார். பணப்பை, சாமான் பை. பணப்பைனா பர்ஸ், சாமான் பைனா பிச்சை எடுக்கிற பாத்திரம். அதை எதையுமே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறார். அற்புதமாய் ஆண்டவர் அவர்களை எல்லாம் வழி நடத்துவதை பார்க்கிறோம். ஊழியத்துக்கு போய்விட்டு திரும்பி வருகிறார்கள். உங்களுக்கு ஏதாவது குறை உண்டான்னு கேட்குறாரு. சொல்கிறார், எந்த குறையும் இல்லையா என்று அவர்கள் சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஊழியர்களை குறித்து நாம் அக்கறை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஜான் வெஸ்லி என்ற தேவனுடைய மனிதர், மெத்தடிஸ்ட் திருச்சபை உருவாக்கினவர், அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், யூ ஹாவ் நத்திங் டு டூ பட் சேவ் சோல்ஸ், தேர்ஃபோர் ஸ்பெண்ட் அண்ட் பி ஸ்பெண்ட் இன் திஸ் ஒர்க்.
ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதை காட்டிலும் வேறு வேலை உனக்கு கிடையாது. ஆகவே இந்த வேலைக்காக செலவு பண்ணப்படு. இந்த இறைபடியை செய்யும் பொறுப்பை கடவுள் உங்களுடைய கரத்தில் என்னுடைய கரத்தில் இருக்கிற இடத்துல அவருக்கு ஊழியக்காரர்களாய் நாம் செல்ல வேண்டும். எங்கேயோ வடநாட்டுக்கு போகணும், அங்கே போகணும், அவங்க போகிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் போய் பாருங்கள். போக முடியிட்ட இருக்கிற இடத்துல அவருக்கு மிஷனரிகளாக, ஊழியக்காரர்களாக, அர்ப்பணியாளர்களாக அவருக்கு பணியாற்றுங்கள். இதை தவிர உங்களுக்கு வேலை இல்லை என்று சொல்கிறார். ஜான் கீத் ஃபெல்க்னர் என்று சொல்லப்படும் ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்கிறார், ஐ ஹாவ் பட் ஒன் கேண்டில் ஆஃப் லைஃப் டு பர்ன் and I would rather burn it out in a land filled with darkness than in a land flooded with light. நான் ஒளிரும்படியாக என் வாழ்வாகிய ஒரே ஒரு மெழுகுவர்த்தி உண்டு. என் வாழ்வே ஒரு மெழுகுவர்த்தி, அது ஒன்றே ஒன்று தான் எனக்கு உண்டு. அதை ஒளி மிகுந்த இல்லத்தில் அல்ல, இருண்ட இடத்திலேயே எரிய வைக்க விரும்புகிறேன். நிறைய லைட் இருக்கிற இடத்துல ஒரு மெழுகுவர்த்தியை பொருத்தி வைப்போமானால் அது யாருக்கும் பயன் தராது. ஆனால் இருட்டான இடத்துல மெழுகுவர்த்தியை ஏற்றி வைப்போமானால் அது ஏற்றி வைப்பவருக்கும் மற்றவர்களுக்கும் பயன் தரும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மக்களாக இருக்கும்படியாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இருள் நிறைந்த இடத்துல ஒழுகும்படியாக. உங்களையும் இன்னும் சுற்றிலும் எவ்வளவு இருள் நிறைந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அல்லவா? பல வருடங்களுக்கு முன்பாக நானும் என்னுடைய மனைவியும் ஊழிய நிமித்தமாக சூரத் என்ற குஜராத்தில் இருக்கிற சூரத் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பணித்தளத்துக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அங்கே கோத்வாலியா என்ற ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்கள் கூட்டத்தில் நாங்கள் போய் ஜனங்களை எல்லாம் சந்தித்து அவர் மத்தியில் ஊழியம் செய்த பொழுது ஒரு குழந்தையை என்னிடத்தில் ஜெபிக்க கொண்டு வந்தார்கள். அந்த குழந்தையை பார்த்த உடனே நான் கண்ணீர் விட்டு தேம்பி அழுதேன். காரணம் என்ன தெரியுமா? அந்த குழந்தை 6 மாதத்து குழந்தை. அது வயிற்றை சுற்றிலும் ஒரு சிறுவை அடையாளம் இருக்கிறது. சீழ் பிடித்து போன புண். அது தொப்புள் குழுவுக்கு மேலேயும் கீழேயும் வலது பக்கம் இடது பக்கமாக சூடு வைத்திருக்கிறார்கள். நான் கேட்டேன், இது என்ன அப்படின்னு கேட்டேன். அப்பொழுது அதை கொண்டு வந்த அந்த தாய் கண்மணி சொல்கிறார்கள், ஐயா என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அது வயிற்று வலினாலே கஷ்டப்பட்டது. ஆகவே இருக்கிற இந்த ஓஜா என்று சொல்லப்படுகிற இந்த நாட்டு மந்திரவாதியத்தில் கொண்டு போனோம். அவர் சூடு வைத்தார். மறுபடியுமாக 4 நாள் கொண்டு வர சொல்லி 4 நாள் சூடு வைத்தார். அப்பொழுதும் என்னுடைய குழந்தைக்கு சுகமாகவில்லை. இவர் வயிறெல்லாம் புண்ணாகி போய் அது செப்டிக் ஆகி போய் இருந்தது. வேதனையோடு நாங்கள் அதை குழந்தைக்காக ஜெபித்து எங்களிடத்தில் இருந்த மருந்துகளை பூசி நாங்கள் ஜெபித்து விட்டு நாங்கள் திரும்பி வந்தோம். இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட முட்டாள்தனமான மக்கள் இருக்கிறார்கள், இருளிலே இருக்கிறார்கள். இவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டியது அவசியம் அல்லவா? சில வாரங்களுக்கு முன்பாக இங்கே நம்முடைய திருச்சபையில் வைத்து நடந்த IMS ஒரு இரவு கூடுகைக்கு நீங்கள் ஒரு வேளை வந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அங்கே ஒரு அழகான ஒரு சாட்சி ஒன்றை அவர்கள் அங்கே பகிர்ந்து கொண்டார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சக்கியா என்ற ஒரு பணித்தளம் உண்டு. அங்கே பணி செய்த ஊழியருடைய பெயர் ஜேக்கப் டேனியல். இந்த ஜேக்கப் டேனியல் இப்பொழுது ஒரிசாவில் இருக்கிறார். நானும் என்னுடைய மனைவியும் அவருடைய வீட்டில் போய் அவரோடு தங்கியிருக்கிறோம், அவரோடு பேசியிருக்கிறோம். அருமையான ஒரு தேவனுடைய மனிதர். அவர் அங்கே உத்தரப்பிரதேசத்தில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அந்த சக்கியா என்ற ஒரு பணித்தனத்தில் ஆண்டவருடைய அன்பை குறித்து, ஆண்டவர் வல்லமை உள்ளவர், ஆண்டவர் விடுவிக்கிறவர், ஆண்டவர் சுகப்படுத்துகிறவர், ஆண்டவர் மனதிலே சமாதானத்தை கொடுக்கிறவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர் என்று அவர் பிரசங்கித்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு அம்மா வந்தாங்க. சொன்னாங்க, எங்கேயா போயிருந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீ வந்துடக்கூடாதாயா? இங்கே அந்த சகோதரர் மிகவும் மலைத்து போய், என்னம்மா விஷயம்? நான் இன்று தான் வந்திருக்கிறேனே என்று அவர் சொன்னார். ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் மனது நிம்மதி இல்லை. என்னுடைய பொருளை எல்லாம் செலவழித்து பார்த்தேன், என்னென்னமோ செய்தேன். பூஜாரி சொன்னதெல்லாம் சொல்லி கடைசியாக இந்த நாட்டு பூஜாரி சொன்னான், உன்னுடைய கையை கடவுளுக்கு தானமாய் கொடுப்பாயானார் உன்னுடைய மனதிலே மகிழ்ச்சி வரும் என்று சொன்னான். ஆகவே என்னுடைய சொந்த கைகளை அரிவாளை வைத்து வெட்டி துண்டாகி எடுத்து விட்டேன். ஒரு நகம் விரல் கிடையாது. ஒரு வாரத்துக்கு மேலாகிவிட்டது. இப்பொழுது புண்ணாகி சீல் வைத்திருக்கிறது. ஒரு வாரத்துக்கு முன்பாக ஒரு வேளை இந்த இயேசுவை குறித்து எங்களுக்கு சொல்லியிருப்பீங்கன்னா என் கையை நான் இழந்திருக்க வேண்டியதில்லையே என்று சொல்லி அழுதார்கள். நடந்த ஒரு சம்பவம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் பலவிதமான மத சட்டங்களை எல்லாம் கொண்டு வருகிறார்களா, அந்த ஸ்டேட்டில் நடக்கிற மடத்தனமான காரியங்கள் இவர்களெல்லாம் இயேசுவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஊழியம் செய்கிறவர்கள்லாம் சும்மா வெளியும் செய்யலை, தங்களுடைய உயிரை பணயம் வைத்து ஊழியம் செய்கிறார்கள். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் தெரியாது. இப்பொழுது புது ரூல் போட்டிருக்கிறாங்க யூபி ஸ்டேட்டில். லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், 15 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும். 5 லட்சம் ரூபாய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசாங்கத்துக்கு என்று அவர்கள் அபராதம், இப்படிலாம் ரூல் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற மடத்தனங்களை கண்டுகொள்வதற்கு அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு கண்கள் இல்லை. இதெல்லாம் யார் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? நம்ம தான் செய்ய முடியும். நம்முடைய ஊழியக்காரர்கள் அதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம அவங்களை குறித்து அக்கறைப்படுறதே கிடையாது.
நம்ம வந்து வின்று வெறுமனை வாழ்ந்து விதிவென்றால் சாவோம்னு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வர்றது, கரிசோறு சாப்பிட்றது, இதை தவிர நமக்கு வேறு ஒன்றுமே கிறிஸ்டியானிட்டி இல்லை. ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம மனசுக்கு வர்றது ஆலயத்துக்கு போனோம், வீட்டில் போய் கரிசோறு சாப்பிடணும். நிறைய பேர் கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பீங்க, ரொம்ப நேரம் எடுத்து பேசுகிறாரு, கறி கிடைக்காம போயிடும் இன்றைக்கி அப்படின்ட்டு. ஆனால் அழிந்து கொண்டிருக்கிற மக்களை குறித்து நீங்கள் அக்கறை கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த நாளில் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கொடுங்க, உங்களையே கொடுங்க. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு உங்களுடைய காணிக்கைகளை கொடுத்து இந்த ஊழியர்கள் எல்லாம் அனுப்புங்க. யாருக்கு நான் செய்யலாம், எந்த மிஷனரி ஸ்தாபனத்துக்கு செய்யலாம்? பல இடங்களில் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறார்கள். முதலாவதாக நாம் சார்ந்திருக்கிற திருச்சபையின் மூலமாக டிபிஎம், டைரக்ஷன் போர்ட் ஆஃப் மிஷன் என்று ஒரு பணி வாரியம் உண்டு, மிஷனரி பணி வாரியம் உண்டு. நீங்கள் இதை தாங்க வேண்டும். முதலாவதாக நம் மூலமாக செய்யப்படுகிற பணிகளை தாங்கணும். கொல்லிமலைகளில் பல இடங்களில் அற்புதமான ஊழியங்கள் நடக்கிறது. நான் இந்த ஊழியர்களை பார்த்திருக்கிறேன், பணித்தளங்களை பார்த்திருக்கிறேன். அற்புதமான ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள். என்எம்எஸ் ஊழியர்களும் இந்த ஊழியர்களோடு இணைந்து பல இடங்களில் ஊழியம் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட நம்முடைய திருச்சபையின் ஊழியங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். நிறைய பேர் அதில் நீங்கள் காணிக்கையை போடுறதில்லை. சேஞ்ச் யுவர் ப்ரையாரிட்டிஸ் டுடே, அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய திருச்சபை சில ஊழிய ஸ்தாபனங்களை அஃபீஷியலாக அங்கீகரித்திருக்கிறது. என்எம்எஸ், நேஷனல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படுகிற அந்த ஒரே ஒரு ஸ்தாபனம் மட்டும்தான் நம்முடைய திருச்சபை மாமன்றத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மிஷனரி ஸ்தாபனம் என்எம்எஸ். அதுபோல் ஐஎம்எஸ், இது திருநெல்வேலி திருமண்டலத்தின் மூலமாக துவங்கப்பட்டு திருச்சபைகளினுடைய ஆதரவு பெற்ற ஒரு மிஷனரி ஸ்தாபனமாக. இந்த 3 இயக்கங்களுக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்க வேண்டும். மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா? தாராளமாக கொடுங்க, யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் இந்த ஊழியங்கள் எல்லாம் உங்களுடைய ஊழியங்கள், நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய சபை சார்ந்த ஊழியங்கள். இதை நீங்கள் தாங்க வேண்டும். அப்படி தாங்கும் பொழுது ஊழியர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். இந்த ஊழியர்களுடைய ஊழியத்தின் மூலமாக ஆண்டவர் பலத்த காரியங்களை நம்முடைய தேசத்திலே செய்ய முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாயாவினுடைய அழைப்பையும் அவனுடைய அர்ப்பணிப்பையும் குறித்து பார்த்தோம். அனனியாவின் தரிசனத்தையும் அவனுடைய கீழ்ப்படிதலையும் குறித்து பார்த்தோம். அனுப்பப்பட்டவர்களின் கீழ்ப்படுதலையும் அவர்களுடைய சாதனைகளையும் குறித்து நாம் பார்த்தோம். இன்று உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஏசாயாவைப் போல, அனனியாவைப் போல அந்த அனுப்பப்பட்ட 70 பேரில் ஒருவராக என்னுடைய காரியத்துக்காக போக நீங்கள் ஆயத்தமா என்று கேட்கிறார். உங்களையும் உங்களுக்குடையவர்களையும் ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கண்களை ஏறிட்டு வயல் நீளம் அறுப்புக்கு ஆயத்தமே, கண்களை ஏறிட்டு வயல் நீளம் அறுப்புக்கு ஆயத்தமே. அறுப்பு மிகுதி ஆட்கள் இல்லை, ஆழிருந்தாலும் அண்ணல் இல்லை. கலங்கும் கண்களில் கண்ணீரோடே மன்னவன் இயேசு ஏங்குகிறார். கண்களை ஏறிட்டு வயல் நீளம் அறுப்புக்கு ஆயத்தமே, கண்களை ஏறிட்டு வயல் நீளம் அறுப்புக்கு ஆயத்தமே. ஆத்தும ஆதாய பணிக்காக ஜெபிக்கும் உள்ளங்கள் எங்கும் வேண்டும். ஓடையுள்ளம் ஓடைந்து பாரத்தார் ஜெபிக்க நீ முன் வருவாயா. கண்களை ஏறிட்டு வயல் நீளம் அறுப்புக்கு ஆயத்தமே, கண்களை ஏறிட்டு வயல் நீளம் அறுப்புக்கு ஆயத்தமே. ஆமாண்டவரே, ஆத்துமாக்கள் எங்களுக்கு முன்பாக அறுவடை பண்ணப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அறுப்பு மிகுதி ராஜாவே, ஊழியர் தந்திடும்
வெறுப்பில் அலையும் ஜனத்தின் மீதும் பொறுப்பை உணர்த்திடும் என்று எமில் ஜபசிங் என்ற பக்தன் பாடினது போல நாங்களும் இந்த நாளிலே எங்களையும் எங்களுக்கு உள்ளான எல்லாவற்றையும் கொடுத்து இந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய மிஷனரி பணியை நிறைவேற்றிட உதவி செய்தல்ல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.